பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குடல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஹாட் வாட்டரில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு 7-8 தடவை அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். சோம்பு சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் அதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். சீக்கிரம் வதங்கிரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னாக்கா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குடல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஒரு 7-8 தடவை வாஷ் பண்ணுறோமோ அப்போ அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். குடல் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதை இப்போ அந்த குடல் இதில் சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் செய்யணுன்றதுக்காக வேண்டி குக்கரில் மாற்றிக்கிட்டேன் மசாலாவை. இப்போ குடல் அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிரட்டிக்கலாம். குடல் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த குடல் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இது நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 15 விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலாவும் மல்லித்தலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான போட்டி நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள் போட்டி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. குடல் கிரேவி இது அப்படியே நல்லா சூடாக ரைஸ் வச்சு அதில் பிரட்டி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.